நாம ரீசெண்டா ஜம்போ மாலியா அந்த தொட்டியில வந்து போட்டு வச்சிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டி வந்து பார்க்குறப்பனா ஏதாவது குட்டிகள் வந்து இருக்கதாங்க செய்யும். இப்ப பாருங்க அங்கங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அந்த கப்பு நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். கப்புக்குள்ளனா குட்டிகள் வந்து இருக்குங்க. அந்த இது வந்து இந்த தடவ போட்டது ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் போட்டிருக்கு. அது போக ஆரஞ்சு வித் பிளாக்குமே கொஞ்சம் இது இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அத வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேங்க. இந்த மாரி கலெக்ட் பண்ணி அப்பப்போ எடுத்து வச்சுக்கிறது. எதுக்காக அப்படின்னா, குட்டிய விட்டோம் அப்படின்னா சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இத வந்து விட்டோம் அப்படின்னா ஒரு 30 குட்டி போடுது அப்படின்னா 10 குட்டி பிழைக்கும் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா எல்லா குட்டிகளையுமே நம்ம காப்பாற்றிடலாம். சரின்னு சொல்லிட்டு அப்படியே நெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்க இதுலேயுமே கருப்பு கலர் குட்டி வந்திருக்கு. நம்ம இதில் வந்து போட்டது நிறைய கருப்பு கலர் குட்டி தாங்க. ஸோ ஆரஞ்சு கலர் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்து அந்த இதில் வந்து தனித்தனியாக அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒன்று தான் க்ளீன் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் ஏகப்பட்ட மீன் இருக்குது. நான் கூட இதில் மீனே இல்லைன்னு நினச்சி வந்து பார்த்தீங்களா. ஸோ ஆனால் இதில் நிறையா மீன்களே இருக்குங்க. அதில் வந்து கப்பீஸ் மாதிரி தான், ஏன்னா கலர் எதுவும் இல்லை. ஸோ கடைசி வந்து எல்லா குட்டிகளையும் எடுத்துட்டேன். அதுவாக எப்படியோ ப்ரீடாகி வந்திருக்குங்க. அது போக மாலியுமே நிறையா தான் இருக்குது. இதில் கப்பீஸ் குட்டியை மட்டும் எடுத்தாலே 30-40 வந்துடும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து இன்னொரு நாள் வந்து க்ளீன் வந்து பண்ண போகிறேன். அது போக ஸ்னெயில் வந்து பாருங்கள், அது அதாட்ட போட்டது எம்மா மொக்க ஸ்னெயிலாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது இன்னும் இருக்குது. ஸ்னெயில் வந்து ஒரு 2-3 கிடக்கும்னு நினைக்கிறேன். இதில் கடைசியாக வந்து போட்டு வச்சது. அதுக்கடுத்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நான் வந்து இதில் வந்து முட்டை போட்டுறக்கூடாது கொசு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மீன் வந்து 2 மீன் வந்து போட்டு வச்சேன். ஒன்று வந்து ஜிலேபி கண்டை, இந்த கிடக்கு பார்த்தீங்களா ஜிலேபி. ஸோ இது இந்த மூலையில் கிடக்கு. அதுக்கடுத்து இந்த சிச்சிலட்டு இது வந்து மாஃபு. இது ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும் இருந்துச்சின்னு போட்டு வச்சேன். அதுவும் அதாட்டம் இருக்குது. இதில் 2 மீன் தான் இருக்குது. ஸோ அதையுமே பிடிச்சிட போகிறேன். இன்றைக்கி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை தான் க்ளீன் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா இதான் ஈஸி. மீனை மட்டும் அந்த 2 தூக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஊற்றுற வேலை தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து க்ளீன் வந்து பண்ணிடலாம். இதில் உள்ள 2 மீனை மட்டும் நான் பிடிச்சிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மீனை பிடிச்சிக்கலாம். பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜிலேபியாக இருக்கட்டும், இது 2யுமே எடுக்கிறது கஷ்டம்தான். ஓடிடுச்சிங்க. ஜிலேபி இந்தா இருக்குது. ஹை மாஃப் எடுத்தாச்சு. ஆரஞ்சு கலரு பாருங்கள், இதான் மாஃபு. ஏய் வா வா வா. ஐயோ விட்டுட்டேன். இங்கே தான் இருக்கும். தண்ணியை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபுல்லாக இலை தலைகளாக விழுந்து அது எல்லாத்தையும் எடுத்துடலாம். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ள 2 மீனை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஜிலேபி கண்டை, அதுக்கடுத்து ஒரே ஒரு மாஃபு. ஸோ இந்த 2 தான் இருந்துச்சு இதில். அதுக்கடுத்து அந்த இதில் வந்து இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக நல்லா தேய்ச்சினா க்ளீன் பண்ணலை, ஓரளவு வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்போனா தண்ணியை வந்து ஊற்றி வச்சோம் அப்படின்னா உடனே செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து தண்ணி வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த தொட்டியில் ஜம்போ மாலி குட்டி போட்டதை இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து குட்டிகள் வந்து போட்டது. அடுத்து குட்டிகள் வந்து போட்டதை இன்னொரு இதில் வந்து தனியாகவும் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இன்னொரு தடவை வேறு இதில் வந்து வச்சு வளர்க்குற மாதிரி. ஸோ எதுக்காகனா இது கூடயே இன்னொருக்க போட்டோம்னா அது வந்து ரொம்ப சின்ன குட்டிகளாக தெரியும். சாப்பாடுனா போட்டோம் அப்படின்னா அது இது வந்து இதுவே முடிச்சு விட்ரும். ஸோ அதுக்கு வந்து கிடைக்காது. இதில் வந்து பாருங்கள் எத்தனை குட்டிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நிறையாது பிளாக்காக தான் ஃபஸ்ட்டு இதில் வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த ஆரஞ்சிலேருந்து கருப்பு கலரு சேர்ந்து கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஆனால் ஒயிட் குட்டிகள் வந்து ஒன்று கூட இதில் கிடையாதுங்க. ஒயிட்டே கிடையில. அதுக்கடுத்து இதில் வந்து ஒயிட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரே ஒரு மாலி வந்து குட்டி போட்ட குட்டிகள். இதில் வந்து ஒயிட்டும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. பிளாக் வந்து இது வந்து ஊடால வந்து போட்டது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வளராமல் இருக்குது. அதுக்கடுத்து இதில் ஒயிட்டும் வந்து இருக்குது. அது போக ஆரஞ்சு வித் பிளாக் இந்த மாதிரி கலந்தும் வந்து இருக்குது. ஸோ இதுலேயே நல்லா வளர்ந்துருச்சிங்க. இதுவும் நல்லா பழகும். இது கைட்டு அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கையை வந்து கடிக்குங்க. ஏன்னா ஃபுட்டு போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்து பழகிருச்சு. இப்போ பாருங்கள் கையை கடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியே நல்லா பழகிருச்சிங்க. ஸோ இப்போ வரைக்குமே இதுக்கு ஆர்டிமியா டீ கேப்சூல் வந்து போட்டேன், நல்லா சாப்பிடும். அதுக்கடுத்து மைக்ரோ பேலட்ஸ் வந்து ஒரு வேலைக்கு கொடுப்பேன். ஸோ டெய்லி வந்து இதுக்கு 3 தடவை ஃபுட்டு வந்து போடுவேன். சில நேரம் 2 வேளை வந்து போடுவேன். கொஞ்சம் போட்டோம்னாலும் நல்லா சாப்பிட்டுட்டு கரெக்டாக இருக்குங்க. நல்லா வந்து வளர்ந்துருச்சிங்க. கை எப்படி கடிச்சிக்கிட்டு இருக்குங்கன்னு பாருங்கங்க. கொத்தாக வந்து கடிக்குதுங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை செட் பண்ணி கரெக்டாக 1 வாரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவாகவே நல்லா வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிக்கிறோம். நம்ம வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து செட்டப் பண்ணணும், அது நல்லா வந்து ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாக வந்து வளரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து தண்ணி மட்டும் ஊற்றி வச்சு 1 வாரம் ப்ளைனாக ரன் பண்ண விடுங்க. அதுவே செட் ஆகிக்கிறோம். அதில் வந்து குட் பாக்டீரியாஸ்னால் நல்லா ஃபார்ம் ஆகிரும். இப்போ தண்ணி வந்து சூப்பராக செட் ஆகிருச்சு. இதில் வந்து 1 வாரம் விட்டனால பாருங்களேன், ஃபாக்ஸ் ஸ்டைலுமே அன்றைக்கி போட்டது கொஞ்சம் நல்லா வந்து க்ரோத் ஆகிடுச்சு, வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து டக்வீடு வந்து கொஞ்சம் போட்டேன், அதுவுமே கொஞ்சம் வந்து வளருது.
அதுக்கடுத்து உள்ளக்க வந்து ஒரு கூடு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பிளட் வார்ம்ஸ் மாதிரி உள்ளது. அது எடுத்தோம் அப்படின்னா சிவப்பு கலரில் ஒரு புழு இருக்கும், அதையுமே சாப்பிட்டு வந்து வளர்ந்துக்கிறோங்க. அது போக இதில் வந்து கொஞ்சம் பாசியும் இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே மட்டும் தான் சன்லைட் வந்து படுற மாதிரி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் வந்து ஓரளவு க்ளோஸ் வந்து பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீனுக்கும் நல்லா இருக்காது. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து படணும். அப்படின்னா தான் வந்து அதுவாகவே வந்து நேச்சுரல் செட்டப்பாக வந்து ரெடி ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நம்ம வந்து மாலியை வந்து விட போகிறோம். மாலிக்கு வந்து ஒரு கரெக்டாக வந்து இருக்கும். இந்த டயத்தில் விட்டோம் அப்படின்னா கரெக்டாக 1 மாதத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமி அடல்ட் சைஸுக்கு நல்லா பெருசாகவே வளர்ந்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டப் வந்து விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அப்படியே தண்ணியை வந்து உள்ளக்க தான் விட போகிறேன். அப்படியே வந்து விட்டுக்கலாம். அந்த கீழே உள்ள டஸ்ட்டை மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி வச்சோம்னாலே மோஸ்ட்லி வந்து போயிடும். போகிறது ரிட்டன் வருது. நம்ம இதை நெட்டில் வந்து பிடிச்சோம்னா குட்டிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால தான் போதான்னு பாருங்கள். சரி விடு, அந்த இதோட போனாலும் போகிறோம். அவ்வளோதான், எல்லா குட்டிகளும் வந்துருச்சுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இதில் வந்து ஒரு இதில் வந்து உள்ளதை விட்டுட்டோம். 2வது டப்பு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதையும் இது கூட சேர்த்து வந்து விட்டுக்கிறேன். ஸோ இதில் எல்லாமே கருப்பு குட்டிங்க. இது எல்லாமே சட்டுன்னு ஓடிடுதுங்க. அந்த கடைசி கொஞ்சம் குட்டிங்க வந்து பயத்தில் அங்கேயே நின்றுக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள் ஓடிடுச்சு. ஸோ இது மட்டும் வரணும். தண்ணி உள்ளக்க வந்துச்சுன்னா அது எதிர்நீச்சல் போட்டு வெளியே வருது. இன்னும் எத்தனை, ஒரே 2 குட்டிங்க கிட்ட இருக்குது. போயிடுச்சிங்க, அவ்வளோதான். ஸோ எல்லா குட்டிகளும் இதில் வந்துருச்சிங்க. ஸோ இனிமேல் இதில் செட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரமாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். டெய்லி வந்து இதுக்கு இன்னும் 2 தடவை கரெக்டாக வந்து ஃபீட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ மூலம் வந்து இல்லைன்னா ஒரு தடவை ஃபீட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, பிளட் வார்ம்ஸ் இருக்குன்னு. அது கீழே வந்து பாருங்கள், அது வந்து அதை இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அது கரெக்டாக அதில் உள்ள புழுவை மட்டும் திங்குங்க. இன்றைக்கே முடிச்சு விட்ருவோம் அது எல்லாத்தையும். இன்றைக்கி வந்து இதில் ஃபுட்டு வந்து போகணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செட் ஆகிக்கிறோம். எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சிங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். இது வந்து இன்னும் ஒரு நாள் தான் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து கை வச்சோம்னா இங்கேயுமே வரதான் செய்யும். ஃபுட்டு வந்து கரெக்டாக வந்து போடுறப்ப வந்து பழக்கணும் அப்படின்னா மீன்கள் வந்து நம்மகிட்ட நல்லாவே பழகிறோம். ஸோ இதுனால் வந்து மேலே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்குது, என்னடா புது இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வந்து கீழே போய் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பசிக்க முழுக்க. ஸோ இதுக்கு ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து இந்த அளவு போட்டிருக்கோம்ல, இதுவே பயங்கர க்ரோத் ஆயிரும். இதுவே போதுமானது தான். சட க்ரோத் ஆகி நல்லா வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துடும். ஸோ ஃபாக்ஸ் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து தந்து நல்லா போட்டு வச்சோம்னா சீக்கிரமாக வளர்ந்துடும். ஆனால் இந்த அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கிடச்சது இவ்வளோ தான். ஸோ இதை வச்சு தான் பெருக்கினேன். ஸோ இதுக்கடுத்து அப்படியே போட்டு இதிலேருந்து வளர நான் வந்து லைட்டாக கிள்ளி விட்டு அங்கங்கன்னு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். அப்படியே வளர்ந்து அப்படியே பெருகுச்சு என்கிட்ட. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. குட்டிகள் வந்து ஒரு மாதத்துக்கு இதில் வளர்ந்துச்சுனாலே ஸ்பீடாக வந்து வளர்ந்துடும். ஏன்னா அதுக்கு பெரிய இடமா தந்திருக்கோம். ஸோ அது வந்து 1 மாதம் கழிச்சு இதுக்கே இதை வந்து இடங்கானது. ஏன்னா இதில் இருக்கிற குட்டிகள் வந்து ஒரு 100க்கு மேலே 100 கிட்ட வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து இதுவே வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கே இடங்கானது. ஸோ 1 மாதம் வரைக்கும் அதாட்ட கரெக்டாக வந்து இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன ஃபிஷஸ்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.